இனிய மாலை வணக்கம். கின்ஸ் அகாடமி ஆக்சுவலாக அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஈவினிங் வந்தாங்க. கின்ஸ் அகாடமி முன்னர் அவங்க பேச்சு முட்டு அந்த வல்லரசு அப்படின்னு ஒரு கூப்பிடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி ஆல் இண்டியா ரேங்க் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியல. ஆல் இண்டியா ரேங்க் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு, இந்த எக்ஸாம்ல வாங்கியிருக்காரு, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அப்புறம் கேட்டப்ப தான் சொல்கிறாங்க ஆர்ஆர்பி எக்ஸாம்ல வந்து ஆல் இண்டியாலே ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு. நம்பவே முடியல. தூத்துக்குடியில இருந்து நினைக்கவே முடியல. அப்ப ஓகே சரி பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் சொன்னாரு, அவங்க அகாடமி பத்தி சொன்னாரு. அப்பதான் கின்ஸ் அகாடமின்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க யார்ட்டையுமே வந்து பணமே வாங்காம கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் கேள்விப்படவே இல்லை கின்ஸ் அகாடமி. நம்ம இந்த ஏரியாவுக்கு நிறைய இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவோம். பின்னாடி பாத்தீங்கன்னா எங்க மாநகராட்சியில பணிபுரிகிற தூய்மை பணியாளர்களுடைய வீடு நிறைய பேர் வந்திருக்கேன். நான் நம்ம கூட நமக்கு இருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் இன்னைக்கு வந்து நான் உள்ள பாக்குறப்ப இவ்வளவு மாணவர்கள் உங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு எனக்கு இப்போ நினைச்சாலும் இப்போ பெருமையா இருக்கு. இது வந்து உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய நிறுவனருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை இது. ஏன்னா வந்து படிப்பு தான் வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றும். அது என்னோட கேஸ்லயும் நான் உணர்ந்திருக்கிறேன். நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க ரொம்ப சாதாரண ஒரு பெண் குலத்துல இருந்து வருவாங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கும், இல்ல அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப, இல்ல அவங்க வேலை பார்த்துட்டே படிப்பாங்க, இல்ல சில பெண்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும், திருமணம் ஆகி படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு அவங்க அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அவங்க வந்து அந்த சர்வீஸ்குள்ள போறப்ப அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம மாறுறதை பாக்குறோம். அவங்களோட தலைமுறையுடைய அந்த இதுவே வந்து மாறி அவங்க நிறைய பேருக்கு வந்து சேவை பண்றதை வந்து நம்ம பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கின்ஸ் அகாடமி வந்து நிறைய பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இங்க நிறைய பேர் இந்த அகாடமியில படிச்சு கிளியர் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே இவ்வளவு வருஷங்கள் தொடர்ந்து பணம் வாங்காம நடத்துறது அப்படிங்கிறது நிறைய பயிற்சி நிறுவனங்கள் பாக்குறோம். அவங்க வந்து நிறையவே வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்றாங்க, நல்லா பண்றாங்க. பட் ஆனா அந்த அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு டெடிகேஷன் வந்து எல்லா இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியாது. உண்மையிலேயே நம்மளுடைய கிட்ட படிக்கிற மாணவர்கள் வந்து ஜெயிக்கணும், அவங்க வந்து தேர்வுகளை வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படின்ற டெடிகேஷனா செய்யக்கூடியவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுக்கான டெடிக்கேட்டடான வந்து ட்ரெயினர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ட்ரெயினர்ஸ் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னுடைய நான் உள்ள வந்தோடனே இவ்வளோ மாணவர்களை பார்த்தப்ப என்னுடைய நான் படித்த டைம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் இதே மாதிரி காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போயிட்டு நானும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன் சென்னையில. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் இருப்பாங்க கிளாஸ்ல. தப்புன்னு எங்க பார்த்தாலும் தலையா இருக்கும், நடக்கவே முடியாது. பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். என்ன இத்தனை பேர் படிக்கிறாங்க, இதுல போய் எப்படி நம்ம கிளியர் பண்ண போறோம் அப்படின்னு ஒரே ஒரு பயமா இருக்கும். பட் ஆனா தொடர்ந்து அந்த மாதிரி கிளாஸ்க்கு போய் அந்த பயங்கள்லாம் போக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரெயினர்ஸ் நமக்கு கிடைச்சு அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவங்க மூலமா நிறைய கத்துக்கிட்டு நிறைய ப்ராக்டிஸ் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதி தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து நானும் சரி என்ன மாதிரி மற்றவர்களும் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் தொடர்ந்து வந்து முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு எக்ஸாம் இல்லை, நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸாம்ஸுக்கு வந்து நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேற எக்ஸாமுக்கும் கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு எக்ஸாம் மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்தி அத்தனை எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து விடாம வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு தேவையான எது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நிறைய படிக்கணும், நிறைய வந்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல எக்ஸாம் ஃபோக்கஸ் இல்லாம படிப்பாங்க. அது வந்து பயிற்சி, அது வந்து நம்மளுடைய தேர்வுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாவே இருக்காது. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்ப நம்ம கூட படிச்ச மாணவர்கிட்ட பேசி நீங்க எப்படி கிளியர் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் படிச்சீங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை எக்ஸாம் ரிலேட்டடா டெய்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
டெய்லியும் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் படிப்போம். இங்க இருக்க நிறைய பேர் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தோம், நீங்க போகாம முழு நேரமா இதுக்கு தேர்வு செய்யறவங்க இருப்பீங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில நீங்க ஒரு 6-6:30 படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் படிப்பீங்க. படிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நைட்டு தூங்கும் போது நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், நீங்க நம்ம இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம், 10 மணி நேரம் 11 மணி நேரம் படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதெல்லாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா, இந்த எக்ஸாமுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு நேரம் ப்ரொடக்டிவா செலவு பண்ணிருக்கோன்றது ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கும் படிக்கக்கூடிய டைம் அப்படின்றது மாறப்படும். சில பேர் வந்து 8 மணி நேரத்திலே நல்லா படிக்க முடியும், சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். அதே மாதிரி சில பேருக்கு காலையில படிச்சா மண்டையில ஈஸியா ஏறும், சில பேரால் காலையில படிக்க முடியாது. ஸோ உங்களை பத்தி நீங்களே அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி மையம் இருக்கிறது உங்களுக்கு வந்து கண்டென்ட்டை சொல்லி கொடுப்பாங்க. இந்த எக்ஸாம்ல எவ்வளவு வந்து நம்ம படிக்கணும், எப்படி படிக்கணும்லாம் சொல்லி தருவாங்க. பட் உங்களை பத்தி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி யார் உங்களை பத்தியே நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ ஈஸியா இந்த மாதிரி எக்ஸாம்ஸை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த டைம்ல படிச்சா எனக்கு ஈஸியா மண்டையில ஏறுது, இந்த வகையில படிச்சா என்னால ஈஸியா பண்ண முடியுதுன்றது நீங்க தான் வந்து உங்களையே அனலைஸ் பண்ணி நீங்க கத்துக்கணும். அதை நீங்க ப்ராசஸ்லேயே நீங்க இந்த கத்துப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து இன்னும் நிறைய வந்து வேற நீங்க வந்து உருவாக்கணும். தூத்துக்குடி மக்கள் நேச்சுரலாவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்காங்க. நான் பார்த்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற மாவட்டங்கள் நம்ம நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியா நீங்க பயன்படுத்திக்கங்க. மேலும் வந்து கின்ஸ் அகாடமி தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற வகையில மாணவர்களை இந்த வாய்ப்பு நன்றி.